ஒரு மலைக்கு மேல் வானவில்லின் ஒளித்திரையில் மிதந்து கொண்டிருக்கும் ஒரு மாயத்தீவு. அதன் பெயர் ஸ்கைடேல். அங்கு விலங்குகள் பேசும், தாவரங்கள் ஒளிரும். ஆனால் அந்த தீவின் மையத்தில் ஒரு மரம் இருக்கும். அது 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே ஒரு பழத்தை கொடுக்கும். அந்த பழம்தான் மேகமுத்து. அந்த பழத்தை உண்பவர் இயற்கை பற்றிய அறிவையும் அனைத்து உயிர்களிடமும் பேசும் சக்தியையும் பெறுவர். அந்த பழத்தை பெற தூய மனமும் தைரியமும் கொண்டவராக இருக்க வேண்டும். ஸ்கைடேலின் அமைதியான புல்வெளியில் லீனா என்ற ஆர்வமுள்ள முயல் வாழ்ந்தது. அவள் உலகில் உள்ள அனைவருக்கும் உதவ வேண்டும் என்ற கனவோடு இருந்தாள். என் பெயர் லீனா. நான் ஒரு குட்டி முயல். என் ஆசை நான் எல்லா உயிர்களுக்கும் உதவ வேண்டும் என்பதுதான். அதற்காக நான் மேகமுத்தை தேடிச் செல்கிறேன். அதை அடைய நான் பல சோதனைகளை சந்திக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் சரி, நிச்சயம் நான் அதை செய்வேன். ஒரு நாள் காலை வானம் வெள்ளி இறகுகளால் பிரகாசித்தது. அது மேகமுத்து பூத்ததற்கான அறிகுறி. அந்த வேளையில் இருண்ட பள்ளத்தாக்கில் மார்க் என்ற நரி விழித்தான். வெள்ளி இறகா? அது வந்துவிட்டது. இந்த முறை அந்த பழம் எனக்குத்தான். நான் அதை வைத்து இந்த தீவையும் விலங்குகளையும் ஆளப்போகிறேன். லீனா தனது பயணத்தை தொடங்கினாள். முதலில் பாடும் கற்கள், கடைசியில் கண்ணாடி ஏரி. பாடும் கற்களிடம் நானும் அன்னை சொல்லும் பாட்டை பாடினேனே, வழி திறந்தது. கண்ணாடி ஏரி என்னை பயமுறுத்தியது. ஆனால் நான் பயப்பட மாட்டேன். நான் உண்மையான தைரியமானவள் என்றாள். அவளுக்கான பாதை திறந்தது. லீனாவிற்கு இந்த பயணத்தில் 3 நண்பர்கள் கிடைத்தன. நான் மாய நடனமாடும் கரடி. நான் பாட்டு பாடி நடனமாடுவேன். நான் ஒரு மேக பூனைக்குட்டி. நான் மேகமாகி எப்போதும் உங்களை பின்தொடர்வேன். நான் குட்டி பூந்தேவதை, மிகவும் தைரியமானவள். நீங்கள் இதோ மாயத்தூள், தைரியம் கொண்டு செல்லுங்கள். நீங்கள் மூவரும் எனக்கு கிடைத்த பெரிய வரங்கள். கிறிஸ்டல் மரம் அந்த மாயப்பழம். ஆனால் மார்க் வந்துவிட்டான். அதை பெற என்ன வேண்டுமானாலும் செய்வேன். லீனா, நான் உன்னை பயமுறுத்த மாயைகள் மற்றும் இடியை உருவாக்குகிறேன். பார். நான் அதற்கு பயப்பட மாட்டேன். சக்தி பிறரை அடக்குவதற்காக அல்ல, அது பிறருக்கு உதவ. அந்த வார்த்தைகளில் மரம் ஒளிர்ந்தது. மேகமுத்து பழம் 2ஆக பிரிந்தது. ஒன்று லீனாவிற்கும் மற்றொன்று மார்க்கிற்கும் கிடைத்தது. நான் நல்லவனாக மாற முடியுமா? மாற முடியும் மார்க். மாற்றம் நம்முள்ளே இருந்து தொடங்க வேண்டும். அந்த நாளுக்குப் பிறகு ஸ்கைடேலில் அமைதி பூத்தது. லீனா ஸ்கைடேலின் பாதுகாவலர் ஆனாள். மார்க்கும் லீனாவும் நண்பர்களாக மாறினர். அப்போதிருந்து மரம் 2 பழங்களை கொடுக்க ஆரம்பித்தது. ஏனெனில் நல்லவையும் மன்னிப்பும் பகிர்ந்தால்தான் வளர்கின்றன.